வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பாக வந்து பார்த்தோமென்றால், தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் காவல் நிலைய மரணங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவும், அதே சமயத்தில் நிதி உதவி அளிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தோமென்றால், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித்குமார் அவர்கள் காவல் நிலைய விசாரணையின் பொழுது பார்த்தோமென்றால் அடித்துக் கொல்லப்பட்டார். அந்த சம்பவம் தற்பொழுது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளையும் பேசுபொருளையும் கண்டனங்களையும் உருவாக்கியிருந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அவர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறையை அணுகிய நிலையில் காவல்துறை அந்த திட்டமிட்ட 3ஆம் தேதி அனுமதி தர மறுத்துவிட்டது. இந்த நிலையில் வரும் 6ஆம் தேதி போராட்டம் நடத்துவதாக இருந்தது. தற்பொழுது அந்த போராட்டம் தள்ளி போய் வரக்கூடிய 13ஆம் தேதி போராட்டமானது நடைபெற இருக்கிறது. நீதிமன்றத்தை நாடி தற்பொழுது இந்த போராட்டத்திற்கு தேதி வாங்கியிருக்கிறார்கள். சிவானந்த சாலையில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற எதிர்க்கட்சிகளின் சார்பாக தற்பொழுது போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்னும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அந்த திட்டமிடப்பட்ட போராட்டம் குறிப்பிட்ட தேதியில் நடைபெறாமல் இருக்கிறது. இந்த நிலையில் அதற்கு முன்பாக கடந்த 4 ஆண்டுகளில் காவல் நிலைய விசாரணையின் பொழுது பார்த்தோமென்றால் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்தினரை பனையூர் அழைத்து வந்து அங்கு அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவும், அவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும், அதே சமயத்தில் நிதி உதவி அளிப்பதற்கும் தற்பொழுது விஜய் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று அஜித்குமார் அவர்கள் மரணத்தில் இன்னும் விசாரணை முடிவடையாத நிலையில் அவருக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று கோரி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போராட்டம் நடைபெற இருக்கிறது. சென்னையில் வரும் 13ஆம் தேதி போராட்டம் நடத்த இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு முன்பாகவே இந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்கு விஜய் திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று விஜய் அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதும் மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தலைமையில் தான் அனைத்து விதமான போராட்டங்களும் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் முதன்முறையாக விஜய் அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு அவர் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை அவருடைய கிராமத்திற்கே சென்று சந்தித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் சென்று அஜித்குமார் அவர்கள் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்த நிலையில் போராட்டத்தில் முதன்முறையாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொள்ள இருப்பதும், அதே போன்று 20 குடும்பத்தினரை சந்தித்து நிதி உதவி அளிக்க இருப்பதும் கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது.